ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பாயாசம் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா? பால், திராட்சை, ஏலக்காய், நெய் தேவையான அளவுக்கு, முந்திரி, ஜவ்வரிசி, சேமியா, உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேமியா. ஓகேங்களா? ஒருத்தருக்கு ஜவ்வரிசி நிறைய போட்டால் பிடிக்காது, கொஞ்சமாக ஆட் பண்ணிப்பாங்க. ஜவ்வரிசி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சர்க்கரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். ஒருத்தருக்கு நிறைய பிடிச்சதுன்னா நிறைய அளவுக்கு கூட நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு சேமியாவை அதில் லேசாக நம்ம என்ன பண்ண போகிறோம், வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஒருத்தருக்கு நெய் ரொம்ப பிடிக்கும், நெய் நல்லா கூட ஆட் பண்ணி நல்லா செய்வாங்க. வறுத்து செப்ரேட்டாக ஒரு தட்டில் அந்த சேமியாவை நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஒரு வாணலியில் நம்ம என்ன பண்ணோம், தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் நல்லா சூடாகி காஞ்சி வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் ஜவ்வரிசி எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். ஜவ்வரிசி ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஜவ்வரிசி நல்லா வேகும், அதனால் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் ஆனால் போதும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா குக்காகி வந்துடுச்சு. அப்படியே எப்படி இருக்கணும்னா, அந்த ஜவ்வரிசி மட்டும் ஒயிட் கலரில் இருந்தது. இப்போ அதை பார்க்குறதுக்கு ஒரு கண்ணாடி பதத்த அளவுக்கு அது வெந்திருக்கு பாருங்க. அப்படியே ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது. அதுதான் அது வெந்துச்சு அப்படின்றதுக்காக இது ஓகே லெவல்ஸில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, வறுத்து வச்சுருக்க அந்த சேமியாவை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது நம்ம சேமியாவை ஆட் பண்ணிக்கணும். சேமியா ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். பாயசம் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், ஏன்னா அப்புறமா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் அது கெட்டியாகிடும். அதனால தான் நான் கொஞ்சம் நல்லாவே தண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் கூட தண்ணி கொஞ்சம் நல்லாவே வச்சுக்கோங்க. இப்போ இந்த சேமியா ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். அப்போ இன்னொரு சைடு எடுத்து கொஞ்சம் நெய் விட்டுப்போம். நெய் விட்டுட்டு ஓகேங்களா, நம்ம இப்போ தேவையான அளவுக்கு அதில் ஆட் பண்ணிட்டோம். நல்லா காஞ்சிட்டோம். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா நம்ம திராட்சை தான் அதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கொஞ்சம் காஞ்சி நல்லா வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த உலர்ந்த திராட்சை இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். நான் திராட்சை முந்திரி இருந்தது, அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் தேவையான அளவு, சர்க்கரை கூட உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது நல்லா திராட்சை இதுவாகிடுச்சு. இதை நான் செப்பரேட்டாக ஒரு இதில் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ முந்திரியை நம்ம லேசாக பொன்னிறமாக வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பொன்னிறமாக லேசாக வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் மறுபடியும் அந்த திராட்சையோடவே அந்த முந்திரியும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் வறுத்து நம்ம எடுத்து வச்சிட்டோம். இந்த இதில் சேமியா நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், சேமியா எப்படி இருந்து பாருங்கள். இப்போ கூட இது கூட நல்லா கொஞ்சம் அப்படியே கண்ணாடி மாதிரி பலன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அவங்கவுங்க இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அவங்கவுங்க டேஸ்ட்டை பொறுத்த மாதிரி. ஓகேங்களா? நம்ம இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்றோம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இடித்து கொஞ்சோண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன். அதை வந்து அந்த ஏலக்காய் வந்து அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு ஏலக்காய் இடித்து போட்டால் பிடிக்காதுன்னா நீங்கள் மிக்சியில் கூட நல்லா கிரைண்ட் பண்ணி அரைச்சிட்டு இதில் வந்து போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம்தான். ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணிக்கணும், முந்திரி திராட்சைலாம் நம்ம வந்து நல்லா எண்ணெயில் இது பண்ணி வச்சுருக்கோம், நெய் போட்டு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பாயசம். இதில் நான் வந்து பாலை வந்து காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். பாயாசத்தையும் இறக்கி கொஞ்ச நேரம் ஆற வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா கொஞ்சம் பாயாசம் பாலும் சரி ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பால் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது வந்து நான் ஆறின பால், இது காய்ச்சி ஆறின பாலை அந்த பாயாசத்தோடு நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். பாயாசம் கூட கொஞ்சம் நேரம் நான் ஆற வச்சுருக்கேன். ஏன்னா ரெண்டுமே ஆற வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் தான் வந்து கொஞ்சம் வந்து திரிஞ்சு போகாமல் இருக்கும் அந்த பால். நம்ம மறுபடியும் சூடு பண்ணால் கூட அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாயசம். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், இப்போ பாயாசம் ரெடி. ஓகேங்களா, இது போன்ற இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்யா ஈஸி குக்கிங். ஓகேங்களா, தேங்க்யூ, பாய். பாயாசம் ரெடி.